அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயே, இவளை இந்த ரூம்லயே படுக்க சொன்னது தப்பா போச்சு. காலையில வேகமாவே எழுந்து எண்ணெய் எழுப்பி விட்டு கட்டில எழுந்து படுக்கையில கிளீன் பண்ணணும்னு சொல்றா. இப்ப பாரு மணி 7 தான் ஆகுது. அதுவும் உள்ள சுத்தி உள்ள பொருள் எல்லாம் டம்மு டும்முன்னு உடைச்சு தூங்க விட மாட்டேங்கிறாளே. இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தா இப்ப ஆளை காணோம். எங்க போயிருப்பா? ஓகே ஓகே, என்னதான் இருந்தாலும் அவளை கட்டிக்கிட்டவேன்ல. நமக்கு டீ காஃபி ஏதாவது சூடா கொண்டு வருவா. வெயிட் பண்ணுவோம், கொண்டு வருவா. யார் அது காலங்கத்தால? இவனா? இவன் எதுக்கு கால் பண்றான்? சொல்லுடா. டேய் சக்தி. சொல்றா. தூங்கி எழுந்துட்டியாடா? இப்போதான். டேய் நல்லா பேசுற, உயிரோட தான் இருக்கியா? டேய் காலங்கத்தால என்னடா பேசுற? அது ஒண்ணு இல்லடா, நேத்து ஒரு மரண பயத்தோடயே போனியா, அதான் எப்படி இருக்கியோன்னு கால் பண்ண. நல்லா தானே இருக்க? இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ற மாதிரி அப்படி ஏதாவது? டேய் வந்தேன், எதை கொண்டு அடிப்பேனே தெரியாது. நல்ல பாதி தூக்கத்துல எழுந்து புலம்பிக்கிட்டு இருக்க. டேய் உன் மேல உள்ள அக்கறையில எழுந்து விசாரிச்சுட்டு இருக்கேன்டா. நீ விசாரிச்சதெல்லாம் போதும், பேசாம தூங்குடா. சரி ஓகே பாய், குட் நைட். டேய் குட் மார்னிங்டா. பரவாயில்ல, இன்னும் எனக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு, எழுந்திருக்க. அப்புறம் சிந்துவை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுரு. ஏன் சார் என்ன பண்ண போறீங்க? டேய் ஒரு வேலை விஷயமா இன்னைக்கு வெளியே போக வேண்டியிருக்கு, அதனால நீ கொண்டு போய் விட்டுரு. ஐயா என்ன வேலையா போவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் 2 நாளா ஆபீஸ் போல, இன்னைக்கு கிளம்பணும். அதனால ஒழுங்கா பாப்பாவை காலேஜ்ல விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. டேய் புது மாப்பிள்ள. புது மாப்பிள்ளையா? சரத்து. டேய் அப்பா உனக்கு 1 வாரம் லீவ் கொடுத்துருக்காருடா. என்னது லீவா? எதுக்கு எதுக்கு? என்னடா இப்படி கேக்குற? இப்பதானே கல்யாணம் முடிஞ்ச புது மாப்பிள்ள நீ, அதனால தான்டா உனக்கு 1 வீக் லீவு. நேத்து பேசிட்டு இருந்தாரு, கேட்டேன். உனக்கு இனிமேல் இன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். அதனால ஒழுங்கா பாப்பா காலேஜ்ல விட்டுட்டு வீட்டுல வந்து பொறுப்பா நல்ல பிள்ளையா இரு. டேய் பேசி பேசி என் தூக்கத்தை போக வச்சிடாத. இன்னொரு தூக்கம் பாக்கி இருக்கு. போன விடா, நான் தூங்க போறேன். டேய் சரத்து கட் பண்றா. குட் நைட். குட் நைட்ரா. டேய் அவ்வளவுதான். காலங்காத்தால நம்மள விசாரிக்கிறதுக்காகவே போன் பண்ணிருக்கான் பாரு. டேய் இருடா, உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். ஆமா அப்பா எதுக்கு நமக்கு 1 வாரம் லீவ் விட்டாரு? ஐயோ இல்ல அப்பா மட்டும் எதுவுமே சொல்லாம அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி ஆபீஸ் போயிட வேண்டியதான். இது யாரு? இவன் எதுக்கு கால் பண்றான்? டேய் சொல்லுடா. பரவாயில்லையே, கூப்பிட்ட உடனே கால் அட்டன் பண்ணிட்ட. தூங்கலையாடா? இப்பதான்டா எழுந்தேன். ஓகே தூங்குனியா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லடா, காலையில எழுந்ததுமே வாட்ஸ்அப் ஆன் பண்ணி பார்த்தேன். நீ ஸ்டேட்டஸ் ஏதாவது போட்டிருக்கியான்னு. ஸ்டேட்டஸா? ஆமாடா சக்தி, அதான் அந்த சாங். வாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்தை நோக அடிச்ச கீழிய, அந்த சாங் போட்டிருப்ப பாப்போன்னு வாட்ஸ்அப்குள்ள வந்தேன். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் இல்லையா? அப்பனா நீ நல்லா இருக்கியா என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன். நல்லா இருக்கேல? டேய் நீங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. ஆனா கவலையே படாதீங்க, நீங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல, அதுதான் தெரியுமே. டேய் திரு. டேய் கத்தாத. அப்பா உன 1 வாரத்துக்கு ஆபீஸ் வர வேண்டான்ட்டாங்க. இன்னைக்கு ஆபீஸ் கொண்டு போற முக்கியமான ஃபைல் எல்லாம் உன்கிட்ட இருந்ததுன்னா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, ஓகேவா? டேய் கொடுத்துட்டு ரூம்ல போய் நீ அடி வாங்க மிதி வாங்க ஏதாவது செய், ஆனா ஃபைல கொடுக்க மறந்துடாத. வரேன்டா, வாரேன், கொண்டுட்டு வாரேன். சரிடா வை. இருங்க, இனி எவன் கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஒரே வீட்டுக்குள்ள கால் பண்ணி நலம் விசாரிக்கிறீங்களோ? வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஆமா நமக்கு காஃபி கிடைக்குமா கிடைக்காதா? 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் கரெக்டா அன்னி கொண்டு வந்து காஃபி கொடுத்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதுன்னு உனக்கு இனிமேல் காஃபி கட்டு உன் பொண்டாட்டிட்ட கேட்டுக்கோங்கறாங்க. பொண்டாட்டியா இவ? அவ்வளவுதான், இனி காஃபியும் கட்டு சாப்பாடும் கட்டு. இனி நாமளா கிச்சனுக்கு போய் எதா இருந்தாலும் சாப்பிட்டாதான். ஓகே எழுந்து கிளம்புவோம். எதுக்கு இப்ப வந்து தேவையே இல்லாம முறைச்சுக்கிட்டு இருக்கா? சுபா உனக்கு காஃபி கொண்டு வந்திருக்கியாமா? ஓ அதானே, காலையில இருந்ததும் காஃபி ஒண்ணு இருக்குல, நான் இன்னும் குடிக்கவே இல்ல. போ காஃபி எனக்கு கொண்டுட்டு வா. ஏய் என்ன பொண்டாட்டி தான் புருஷனுக்கு காலங்காத்தால காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி ஒண்ணு சட்டம் இல்லையே. அது சொல்லுங்க சார், சட்டம் இருக்கா? சட்டம் நாமளா போட்டுக்கலாம்.
நீ ஒரு சத்தத்தையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். போ காஃபி கொண்டு வா, உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. பேசணுமா? ஆமாடா, நான் கோவமா இருக்கேன். நேத்து என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? உனக்கு கோபம் வந்தா ஆத்திரம் வந்தா வீட்ல உள்ள யார்கிட்டயும் காமிக்காத. என்கிட்ட வந்து மட்டும் கோபத்தை காட்டுன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேனா? சொன்னடா. அதுக்கு அதுக்கு இப்ப நான் கோபமா இருக்கேன். உன்கிட்ட தான் காமிக்கணும். போ போய் காஃபி போட்டு கொண்டு வா. குடிச்சிட்டு தெம்பா உன் மேல கோபத்தை காமிக்கிறேன். அது டக்குன்னு போடா, கோபம் குறையும்ல. இதோ இதோ போறேமா. டேய் மவனே, என்ன இன்னைக்கு இந்த பயலுக்கு எழுந்தது லேட்டு, குளிக்க போனது லேட்டு, இப்ப சாப்பிட வாடானா இன்னும் லேட்டு. ராம், அப்பா இதோ வந்துட்டேன். வாடா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல. வந்துட்டேன்ப்பா. ம். என்னப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமாண்டா, என்னாச்சு இன்னைக்கு எல்லாமே லேட் பண்ற? பா ஒரே டயர்டுப்பா. நேத்து ஆபீஸ்ல செம்ம ஒர்க், முடியலப்பா. என்னடா சொல்ற? அந்த மாடு என் மகனை கஷ்டப்படுத்துறானா? என்னடா சொல்லி கூப்பிட்டான் சொல்றா? அவன் என்ன சொல்லி உன்ன அவன் ஆபீஸ்க்கு கூப்பிட்டான்? பா என்னடா சொன்னா? நான் உன் மகனை கஷ்டப்படுத்த மாட்டேன், அது ஏன் ஆபீஸ்ல உன் மவன் ஆபீஸ், அவன் இஷ்டம் போல இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், என் கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தானடா உன் ஆபீஸ்க்கு வேலைக்கு கூப்பிட்டான். ஆமாப்பா, அதுக்கு இப்படி கூப்பிட்டுட்டு என் மகனை இப்படி கஷ்டப்படுத்துவானா? இரு இன்னைக்கே வாரேன், ஆபீஸ் வாரேன். பாப்பா ஏன்பா? என் மகனை கஷ்டப்படுத்துறத நான் பாத்துட்டு இருப்பேனா? ஐயோ அப்பா, அந்த கஷ்டம் இல்லப்பா. பின்ன என்னடா? அன்னைக்கு நான் உடம்புக்கு முடியாம வீட்டுல இருந்தேன்ல. என் மருமக கூட வீட்டுக்கு வந்தாளே. ஆமா அன்னைக்குதான். சரிடா மவனே, அன்னைக்கு என்னாச்சு? பா என்ன பாக்குற அவசரத்துல சிவானி அங்க பெங்களூர் கம்பெனிக்கு ஒரு மெயில தப்பா சென்ட் பண்ணிட்டா. அடடே, அதுக்கு அந்த இளமையை பிடிச்சு திட்டிருப்பானே. திட்டங்குள்ள நான் உள்ள போய் இன்வால்வ் ஆயிட்டேனே. அடடே, ஹீரோ போய் என்றியா? பா சரி சொல்லு என்னாச்சு? என்ன ஆகும்? நானா உள்ள போய் நான் அதை சரி பண்றேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓகே, நீ சொன்னாதான் என்ன வேணாலும் கேட்பானே. அதெல்லாம் கேட்டாரு. பின்ன என்னடா? ஐயோ அப்பா, அந்த கம்பெனில பேசி திரும்ப அந்த ப்ராஜெக்ட சரி பண்ணி மெயில் அனுப்ப முடியல. போதும்னு ஆச்சு. நேத்து ஃபுல்லா செம்ம பிஸிப்பா. ஏன் சிவானி கிட்ட பேச கூட முடியல. அவ ஈவினிங் கிளம்புனது கூட பாக்கல. ஏண்டா, அவ உன்கிட்ட வந்து பார்த்து சொல்லிட்டு போலையா? வந்து பாத்துட்டு இருந்தாப்பா, என்னால பேச முடியல. டேய் கூறு இருக்கா? கூறு இருக்காவா? ஆமாண்டா, உன்கிட்ட பேசலாம் தானே உன்னை பார்க்க வந்திருக்கா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை முக்கியமா இல்ல சிவானி முக்கியமா? அப்பா இந்த கேள்வி அப்படியே உன் ஃப்ரெண்டுகிட்ட கேளு. டேய், அவங்கிட்ட நான் ஏன்டா கேட்கணும்? இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு வந்த தேவதாவ அவளை எந்த விதத்திலயும் மிஸ் பண்ணாத, கஷ்டப்படுத்தாத. வந்தா பேசு. ஓவரா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் மாவன் கூட பார்க்க மாட்டேன்டா. புடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? ஐயோ, அதெல்லாம் பண்ணுவேனா? நீ என் மவன்டா. சரி அப்ப நான் என்ன பண்ணுவ? லத்தி வாங்கிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டுவேன். இதுக்கு நீ என்ன புடிச்சு உள்ளேயே போட்டுறலாம். டேய் சரிதான்ப்பா. டேய், ஒரு நாள் ஆபீஸ் லீவு போடுடா. எதுக்குப்பா? அன்னைக்கு மாதிரி நீ வீட்ல இருந்தா சிவானியும் வருவா. உனக்கு நல்ல நேரம் போகும். டேய் அப்பா அவளும் ஆசைப்பட்டா. லீவு போட்டு வேண்டாம்ப்பா, ஆபீஸ் வேலை இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு, லீவுக்கு கூட்டிட்டு வரேன். நீ கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்ல, லீவுனா நானே பேசி வர வச்சிருவேன். இது எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? சரி விடுறாம அவனே. வா சாப்பிடவா, சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பு. ஏன்பா டார்ச்சர் பண்ற? நான் எப்பவும் ஏஸ்டப்படி தானே கிளம்புவேன். இப்ப என்ன டைமிங்க்கு எழுந்துருங்கிற, சாப்பிடுங்கிற, ஆபீஸ் கிளம்புங்கிற, ஸ்கூல் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றப்பா. டேய் மவனே, நீங்க ஆபீஸ் வேலைக்கு மட்டும் போன, இப்போ ஒரு பொண்ணை பார்க்க போறேனா? டேய் மவனே, தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா கிட்ட என்ன வார்த்தை பேசுற? அப்பா என்னடா இதெல்லாம் என்ன பேச்சு? இல்லப்பா, ஜாலியா பொண்ணை பார்க்க போறேன்பியா? அவ நம்ம வீட்டு மருமகடா, நம்ம வீட்டு பொண்ணு. அதனால உரிமையா ஏன் சிவானிய பார்க்க போறேன்னு சொல்லு. என்னடா சிரிக்கிற? இல்ல, ஒரு நிமிஷத்துல எங்க அப்பா அப்பாவும் ஆயிட்டாங்களோன்னு நினைச்சேன். டேய், எப்பவும் நான் உன் ஃப்ரெண்டுடா. சரிதான்ப்பா. ஆமாப்பா, சிவானியோட அண்ணன் யாரும் இங்க வந்தாங்களா? நீங்க எதுவும் வாட்ச் பண்றீங்களா இல்ல? அது எப்பதான் வாட்ச் பண்ணாம இருப்பேன், யாரும் இந்த பக்கம் கூட வரல. ஓ சூப்பர்ப்பா. போலீஸ்னா சும்மாவா? கெத்த காமிச்சிட்டீங்கல்ல. கெத்து என்னடா கெத்து? எனக்கு என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், அத பாத்துட்டு இப்படி கெத்தா இருக்கிறதாண்டா என்னோட சந்தோஷம். நீ என் பக்கத்துல எப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்க, இதுக்கு மேல எனக்கு என்னப்பா வேணும்? எப்பவும் நான் உன் பக்கத்துலயே தான் இருப்பேன்.
டேய் மவனே, இது போதும்டா. சரி வாடா, சாப்பிட்டு கிளம்பு. அப்புறம் என்னப்பா? இல்ல, என்னப்பா, சிவான் கிட்ட ஏதாவது கொடுக்கணுமா? புதுசா ஏதாவது ட்ரை பண்ணியா என்ன? ஆமாண்டா. எப்போடா கரெக்டா சொல்ற? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன ட்ரை பண்ண? புதுசா ட்ரை பண்ணடா, பழசுதான். அத கொஞ்சம் சூப்பரா செம்ம டேஸ்டா செஞ்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணது நான் தான். சரிதான். என்ன பண்ணிருக்க? தக்காளி சாதம்டா. பாப்பா அதெல்லாம் ஏய், அந்த காலத்து சாப்பாடுன்னு சொல்ல போறியா? இல்லப்பா. புதுசா ட்ரை பண்ணிருக்கேன்டா, செம்ம டேஸ்டா செஞ்சிருக்கேன். கொண்டு போய் கொடு. மாட்டேன்னு சொன்னா விடவா போற? டேய், அந்த பொண்ணு சேஷாவுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். 2 பேருக்கும் கொடு. சரிப்பா, ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பசிக்குது. வா சாப்பாடு எடுத்து வை. வாடா. வாப்பா சேர்ந்தே சாப்பிடலாம். என்னடா இது பார்சல்? அலங்கத்திலே வந்து கொடுத்துட்டு போறான். அதுவும் திரு பேர்ல வந்திருக்கு. என்னவா இருக்கும்? சரி ஓகே, திரு கிட்ட கொடுத்துட்டே என்னன்னு கேப்போம். வலி, என்னடி கையில? பார்சல்மா. பார்சல் தெரியுதுடி. அதுல என்ன இருக்கு? தெரியலமா, நம்ம திரு தம்பி பேர்ல வந்திருக்கு. ஓ அப்படியா? சரி போ, திருட்ட கொண்டு போய் கொடு. இந்தாடி, இதையும் சேர்த்து கொடுத்துரு. என்னம்மா இது? திருவுக்கு பார்த்த பொண்ணோட போட்டோடி. எங்க திரு ஊர்ல இருந்து வந்ததுமே கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுவும் இல்ல, மரகதம் நெஞ்சு வலி அப்படி இப்படின்னு சொல்லி எங்க ஒரு கல்யாணத்தையே முடிச்சாச்சு. என்னம்மா பண்ண? அண்ணனுக்கு பார்த்த பொண்ணோட போட்டோவை பார்க்கவும்ல தம்பிக்கு கல்யாணமே முடிஞ்சது. ஆமாண்டி. சரி சரி, இந்தா, இதுல பொண்ணோட போட்டோ இருக்கு. பொண்ணு என்ன படிச்சிருக்கா, என்ன பண்றா, எல்லா டீட்டெயிலும் இருக்கு. திருட்ட கொடுத்து பார்க்க சொல்லு. அப்புறம் நான் அவன்கிட்ட வந்து பேசிக்கிறேன். சரிங்கம்மா, கொடுங்க, நான் கொடுத்துறேன். இந்தாடி. கொடுங்கம்மா. தம்பி ஆபீஸ் போங்கல ரெண்டையுமே கொண்டு போய் கொடுத்துறேன். குடுடி. ஆபீஸ் போங்கல பாத்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல போய் கூட அப்பாவும் மகனும் பேசிக்குவாங்க. சரிங்கம்மா. கடவுளே, என் மகனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கணும். அவன் மட்டும் பொண்ணு பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லிட்டானா, அடுத்து 2 இல்ல 3 மாசத்துல திரும்பவும் நம்ம வீட்டுல கல்யாணம். அப்ப மொத்தம் சக்தி சுபாவுக்கும் சேர்த்து ரிசப்ஷன் நல்லா கிராண்டா வைக்கணும். அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். என்னைக்கு நம்ம பிள்ளைங்க எதுவும் அது சரியில்லை இது சரியில்லை மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. எல்லாம் அப்பா அம்மா விருப்பம் தான் சொல்லுவாங்க. எதுக்கும் பார்த்து சொல்லட்டும். சீக்கிரமே நம்ம வீட்டுல கல்யாண களை கட்ட போகுது. ஓகே, எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் வேலை கொஞ்சம் ஃப்ரீ தான். சிவானி இன்னைக்கு காலையில ஒர்க்குன்னு சிவானி கிட்ட பேசாமையே வந்தாச்சு. சரி, ஒரு மனுஷன் பார்த்து பேசாம போறானே, ரூம்க்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்போம். ஏதாவது நினைப்பு இருக்கா? வர வர கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போகுது. சரி ஓகே, நம்ம வேலை முடிஞ்சதுல போய் பார்ப்போம். ஓகே, ஃபினிஷ்டு. இப்ப போய் அப்படியே ஒரு ரவுண்டு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம். முக்கியமா முத நம்ம சிவானிய. ராம், வாரா, சிவானியா நம்மள தேடி வர்றது? ஓகே ஓகே, என்னன்னு கேப்போம். வேண்டாம் வேண்டாம், இன்னொரு தடவை கூப்பிடட்டும். ராம், கூப்பிடு. ராம். ஓஹோ, காது கேட்காத மாதிரி இருக்கியா? இரு இப்போ கேக்கும் பாரு. டேய், ஏலே ராம். ஏயா? ஹாய் ராம். ஹாய் ராமா. ஹலோ ஹலோ. என்ன என்ன? என்னன்னா? இல்ல என்னன்னு கேக்குறேன். இப்ப என்ன சொல்லி கூப்பிட்ட? நானா? இல்ல நானு. ஓ, நீ என்ன சொல்லி கூப்பிட்ட, யார கூப்பிட்டேன்னு கவனிக்கல. காமெடி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய் ராம்னு கூப்பிட்டேல? இல்லையே. ஏய், எனக்கு கேட்டுச்சு. இல்ல ராம், நான் இப்போதான் வந்தேன். வந்ததும் ராம் சொன்னேன், நீ திரும்பி பார்த்துட்ட. போய் சொல்லாத. நீ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 தடவை ஒழுங்கா ராம்னு கூப்பிட்ட. எனக்கு காது கேட்கலன்னு டேய் ஏலே ராம்னு கூப்பிட்டேல? சொல்லு கூப்பிட்டேல? ஆமா ராம், 3 தடவை காது கேட்காம இருந்தேன்னு சொன்னேல, அதான் டேன்னு கூப்பிட்டேன். எப்படி அந்த 3 தடவை சேர்த்து காது கேட்டுச்சா? ஐயே, நாமளா எல்லாத்தையும் உளறோமா? ஆமா ராம். சரி விடு, அத கண்டுக்காத. ஆமா, என்ன ஏன் ரூம்க்குள்ள வந்திருக்க? ஃபைல் எதுவும் கொண்டு வரலையே, சும்மா என்ன? அது ஒண்ணில ராம், உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? ராம், நான் நேத்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பெங்களூர் கம்பெனிக்கு மெயில் அனுப்புனேனே, அது சரி பண்ண முடியுமோ என்னமோன்னு. ஆனா ராம், நீ ஈஸியா சால்வ் பண்ணிட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராம். என்னால இதனால பெரிய கஷ்டமும் வந்திருக்கும் நஷ்டமும் வந்திருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் ராம். என்னென்ன ஈஸியா சால்வ் பண்ணேனா? அம்மா சிவானி, அதுக்கு நான் 10 மணி நேரம் கஷ்டப்பட்டிருக்கேமா. இருக்கட்டும் ராம், ஆனா ஈஸியா மெயில் பண்ணிட்டேல.
ம் சரிதான். அப்புறம் இந்த தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன? ஓய், நேத்து என்ன சொன்ன? நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டா என் மனசுல என்ன நினைக்கிறேன் நீ சொல்றேன்னு சொன்னேல. அது சொல்லு சொல்லு, இப்ப சொல்லு. நேத்து என்ன சொல்ல வந்த? அப்படிலாம் இல்ல ராம். சிவானி. ஐயோ கண்டிப்பா இல்ல ராம். ஏய், என்ன ஏமாத்தாத. ராம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொல்ற கண்ணுல தான் அழகான காதல் தெரியுதா? சொல்லு சிவானி, உன் கண்ணுல உன்னோட காதல் நல்லாவே தெரியுது. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? அதெல்லாம் இல்ல ராம். எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சது. ஆனா உனக்கு எப்படின்னு தெரியல. இப்ப எனக்கு உன்னை பார்க்க பார்க்க எனக்கே தெரியுது உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா நீ ஏன் என்கிட்ட அதை மறைக்கிறேன்னு தான் தெரியல. இவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டா ஓகே, ஏன்னா நான் யாரு என்ன ஏது உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப ஓரளவுக்கு உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும். என் அப்பா கிட்ட நல்லா பேசிட்ட, என் வீட்டுக்கு வந்து பாத்துட்ட. இன்னுமா உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? உனக்கா என் மேல நம்பிக்கை இருக்கும் போதுல நீயா வந்து லவ்வ சொல்லுவேன்னு நினைச்சேன். அது சொல்லு சிவானி, இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல்லுமா, நம்பிக்கை இல்லையா? ராம் உன் மேல நம்பிக்கை இல்லாமையா உன் வீட்டுக்கு வந்தேன். நான் எங்க வீட்ல அதிகமா பழகுனது ரொம்ப பாசமா இருந்தது. என் உயிரா இருந்ததுன்னா எங்க அப்பா கிட்டதான். எங்க அப்பா கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணுல எவ்வளவு உண்மை இருக்குமோ அதே உண்மை உன் கண்ணிலேயே நான் பாக்குறேன் ராம். சிவானி. ஆனா அத லவ்லாம் சொல்ல முடியாது. எனக்கு உன்னை பிடிக்கும், ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் எனக்கு கண்டிப்பா செட் ஆகாது ராம். ப்ளீஸ் ராம், இனி அத பத்திலாம் பேசாத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏமா? ஆஹா பேசாத ராம், அவ்வளவுதான். சிவானி. ராம் ப்ளீஸ், நான் கிளம்புறேன். ராம் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் எனக்கு யோகா இருந்தா கண்டிப்பா உங்க வீட்ல நானும் ஒருத்தியா வாழ்வேன் ராம், உன் கூட சந்தோஷமா. சிவானி. அது வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல முடியாது ராம். சிவானி. ராம் நான் கிளம்புறேன் ராம். சிவானி. சொல்லு ராம். எதுக்காக நீ வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உன்னதான் பிடிக்கும். உன்னை மட்டும் தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ மட்டும் இல்ல, வாழ்நாள் கடைசி வரைக்கும். நீ வயசான பாட்டி, நான் வயசான தாத்தா, அப்படி ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும். இந்த மனசை எப்பவுமே மாத்த முடியாது. சிவானி. ராம் எனக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு சிவானி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ராம் ஐ லவ் யூ சிவானி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அப்படி சொல்ல எனக்கு மனசு வரல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலயும் நான் கூடயே இருப்பேன். அதே மாதிரி நீயும் என்னோட பாதியா என் கூடவே இரு. ரெண்டு பேரும் இப்படியே லைஃப் ஃபுல்லா இருக்கலாம். நிறைய சண்டை போடலாம், நிறைய அடிச்சுக்கலாம். அதை விட நிறைய நிறைய ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நான் உன்னை பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீயும் என்ன பாத்துக்குவியா? சொல்லு சிவானி. ராம் இருக்கேன் ராம், கண்டிப்பா எப்பவும் உன் கூடயே இருக்கேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்குவியா ராம்? கண்டிப்பா. ராம் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் சமாளிப்பியா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன விட்டுற மாட்டியே? கண்டிப்பா விட மாட்டேன். அப்பனா ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப பண்ணிக்கலாமா? ஓய் சரியா? அழகே உன்னை பிரிய மாட்டேன், உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டேன். அது சுக்கம் என்றாலும் நரகம் என்றாலும் கூடவே வருவேன். உன்னோடு சேர கூடி வாழ உசிர கூட விடுவேன். அழகே அழகே சிவானி. ஏ சிவானி. ராம் என்னாச்சு? அது அது ராம், இவ்வளவு நேரம் நம்ம மனசுலதான் எல்லாத்தையும் நினைச்சோமா? அது நிஜமா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா சாரி ராம், எனக்கு இப்படி எல்லாம் சொல்லணும்னு ஆசைதான். ஆனா கண்டிப்பா என்னால முடியாது. சிவானி. நான் கிளம்புறேன் ராம். ஏய், இவ்வளவு நேரம் என்ன நினைச்ச? நான் ஒண்ணு நினைக்கல ராம். தேவையில்லாம நீ எதுவும் மனசுல ஆசையை வளர்க்காத. நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராம். எதுக்கு? என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு. என்ன? இல்ல, அந்த பெங்களூர் கம்பெனி அத சொன்னேன். ஓ, அப்பனா ஓ மனசுல எதுவும் இல்ல ராம். நாம எப்பவும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். நான் கிளம்புறேன்.
ஏய் சிவானி. சிவானி, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என் மேலயும் விருப்பம் உண்டு, என்ன கட்டிக்க ஆசை உண்டுன்னு. சொல்லாம அதை மறைச்சிட்டு போறியா? நான் கட்டிக்கிறியான்னு கேட்டும் திட்டல, முறைக்கல, கோபப்படல. இதுல இருந்தே தெரியலையா ஏன் சிவானிக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு? மனசுல உள்ளத சொல்ல தயங்குற. அது ஏன் எனக்கு தெரியும் சிவானி. உங்க வீட்டு சொத்து பிரச்சனையால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற. அதனால உன் மனசுல உள்ளத சொல்ல மாட்டேங்கிற. சிவானி, உன் மனசுல உள்ளதை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரமே ராமி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஓ வாயால கேட்க வைக்கிறேன். கண்டிப்பா கேட்க வைப்பேன். சீக்கிரமே நடக்கும் பாரு. அது ஒண்ணு இல்லங்க, கொஞ்சம் பயம். அப்பா அம்மா அவளை விட்டுட்டு போயாச்சா, அந்த பயத்தினால நானும் அவளை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவன் நினைப்புலாம் தப்புன்னு சீக்கிரம் புரிய வச்சு அவளோட காதலையும் என்கிட்ட சொல்ல வச்சிடுறேன். ஓகே, எல்லா ஃபைலும் கரெக்டா இருக்கு. அப்படியே ஆபீஸ் கிளம்ப வேண்டியதான். அது என்னன்னு தெரியல. எனக்கு உன்னோட நினைப்பாதான் இருக்கு. ஐயோ, உன்னை நினைக்கிறது சரியா தப்பா எனக்கு எதுவுமே புரியல. ஆனா உன் நினைப்பு இல்லாம இல்ல. அங்க இருக்கிற வரைக்குமாவது லெட்டர் எல்லாம் கொடுத்த, அது படிக்க சந்தோஷமா இருந்தது. ஆனா ஊருக்கு வந்து இப்போ 3-4 நாள் ஆச்சு. என்னமோ மாதிரியா இருக்குமா. நீ கொடுத்த லெட்டரே திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா என்னன்னு தெரியல, மனசுக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ற, எங்க இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா? உன் பேர் கூட எனக்கு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டே இல்ல. கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நான் இங்க ஒன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ திரு, நானும் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா? என்ன பண்ற? உனக்கு என்னோட நினைப்புலாம் வருதா? திரு, நான் உனக்காக லெட்டர் எழுதினேன். அதுல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன gift வேற. அது உன்கிட்ட வந்துருச்சா? திரு, அது உனக்கு பிடிக்குமா? எனக்கு தெரியலடா. கண்டிப்பா என்ன உனக்கு பிடிச்சதுன்னா அந்த gift எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவ. சாரி திரு, இந்த தடவை லெட்டர்லயும் என் பேர் எழுதல. எனக்கு உன்கிட்ட என்னோட பேர் கூட சொல்லாதது கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் திரு, அன்னைக்கு பாத்தியா அந்த செல்வம் என்ன வார்த்தை சொன்னான்? பணக்கார பையனா இந்த மாதிரி பொண்ணுங்க தான் போவாங்க அப்படி இப்படின்னு. நான் உன்னோட படிப்பு வசதி அதெல்லாம் எதுவுமே பார்க்கல திரு. உன் மனசை மட்டும் தான் பார்த்தேன். அதே மாதிரி நீயும் என் மனசு பிடிச்சி என் படிப்பு, என்னோட அந்தஸ்து, என்னோட குடும்பம் இதெல்லாம் பார்க்காம என் மனசை மட்டும் பிடிச்சிருந்தா அப்ப கண்டிப்பா உன்கிட்ட என் பேரை சொல்லுவேன். நான் எங்க இருக்கேன்னு சொல்லுவேன். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்ன என் மனசை புரிஞ்சுக்கிட்டேனா கண்டிப்பா நீயே என்ன தேடி வருவ. ஒவ்வொரு நாளும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் திரு. ஓஹோ, எதிர்பார்த்துட்டு இருக்கியா? கண்டிப்பா எதிர்பார்த்துக்கிட்டே இரு. உன்னை தேடி ஒரு நாள் வருவேன். உன் கை பிடிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? நிஜமா? நிஜமா. திரு, அப்படி ஒரு தருணம் மட்டும் என் வாழ்க்கையில வந்தது. அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். எப்பவுமே மறக்க மாட்டேன் திரு. வாரேமா, கண்டிப்பா உன்னை தேடி வாரேன். நீ யாரும் என்ன பாத்திருக்க, நான் அது கூட இல்ல. இருந்தாலும் எனக்கு உன் மேல ஒரு விருப்பம்னா அது உன் எழுத்துனால வந்தது. அந்த எழுத்து, அந்த வார்த்தை இன்னும் என் மனச குடையுது. உங்களுக்காக வாசம் செய்பவள், அது உண்மைனா கண்டிப்பா நான் உன்னை தேடி வருவேன். உண்மைதான் திரு, சீக்கிரம் என்ன தேடி வா. திருத்தம்பி, திருத்தம்பி, வள்ளியக்கா வாங்க. திருத்தம்பி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? இதோ 5 மினிட்ஸ்க்கா கிளம்பிடுவேன். சரி தம்பி, இந்தாங்க. என்னக்கா இது? மேல இருக்கிற லெட்டர் அம்மா கொடுத்தது. அதாவது உனக்கு பார்த்த பொண்ணு தம்பி. பொண்ணா? ஐய, பொண்ணு போட்டோ. பொண்ணு போட்டோ? ஆமா தீரு, நீ ஊர்ல இருந்து வந்ததுமே உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். அதுங்களதான் உங்க அத்தைக்காரி என்னென்னமோ பண்ணி ஒரு கல்யாணத்தையே முடிச்சிட்டாங்களே. அதனால இப்போ அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பொண்ணை பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்வீங்களாம். அப்புறம் அப்பா அம்மா அந்த பொண்ணு வீட்டுல பேசிக்குவாங்க. வள்ளியக்கா, 2-3 நாளா வீடு காப்சி பண்ணி இருக்கேன்னு நினைச்சேன். அரக்கலை போல ஆரம்பிச்சிட்டீங்களே. அது எப்படி மறப்பாக? உங்க கல்யாணம் முடியறது தானே வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ஆசை. வள்ளியக்கா, ஒரு கல்யாணம் முடியணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் சக்திக்கு முடிஞ்சதே. பின்ன என்ன ஒரு 6 மாசத்துக்கு ஃப்ரீயா விடலாமே. 6 மாசம் தானே, இதுல என்ன இருக்கு? பொண்ணு போட்டோவை பாருங்க. போட்டோவுக்கு பின்னாடி பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் எழுதியிருக்கான். பொண்ணோட படிப்பு, குடும்பம் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா அப்பா மட்டும் சொல்லுங்க. 6 மாசம் என்ன, 8-10 மாசம் கூட கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரியா போச்சு. என்ன திரு? ஒண்ணு இல்ல வள்ளியக்கா,
ஆமா, அந்த பார்சல் இந்த பார்சல் உனக்கு வந்ததுதான். பார்சல் எனக்கு வந்ததா? ஆமா திரு, நம்ம ஏரியா போஸ்ட் உமன் கொடுத்தது. ஓ, போஸ்ட் உமனா? ஓகே ஓகே, கொடுங்க. எனக்கு யார் வழியாக்கா பார்சல் அனுப்பியிருக்கா? தெரியல திரு, ஆனா பார்சல் வெயிட்டே இல்ல. என்ன இருக்கு திரு? பிரிச்சு பார்த்துட்டு சொல்றேன்க்கா. நானும் வெயிட் பண்ணவா? ம், உட்காருங்க. சரி, ஓகே ஓகே. ஒருவேளை உன்னோட பர்சனலா இருக்கும். நீ என்ன ஏதுன்னு பிரிச்சு பார்த்துட்டு வை. 5 மினிட்ஸ்ல வரேன். ஓகே வழியாக்கா, வாங்க. 5 மினிட்ஸ்ல நான் மட்டும் வரமாட்டேன் திரு. நம்ம கூட்டத்தை கூட்டிட்டு வரேன். இவ்வளவு நாள் நம்ம வீட்டுக்கு ஓம் பேர்ல வராத பார்சல் இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தது? யார் அனுப்புனா தெரிஞ்சுக்க நம்ம கூட்டத்தோட வரேன். என்ன வழியாக்கா? ஒன்னில வாரேன். ஓகே ஓகே, போங்க போங்க. ம் என்ன பார்சல்? ஐ, அழகா இருக்கே பார்க்கவேவும். நமக்கு யார் அனுப்புனா? இது பொண்ணு போட்டோவா? ஐயோ, அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க போல. நீ அங்கேயே இரு, ஃபர்ஸ்ட் பார்சலை பாத்துக்கிறேன். ஏய், போட்டோ கீழே வந்துச்சோ? ஏய், அச்சச்சோ, கபோர்டு கலியில போயிடுச்சு. இத சரி, ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம். அதான் இந்த பார்சல் யார் அனுப்பியிருக்கான்னு பாப்போம். ஏய், இது உங்களுக்காக வாசம் செய்பவள். ஏய், அழகா இருக்குல்ல? வாவ், கியூட், ரொம்ப அழகா இருக்கு. நீ நீ எப்படி என்னோட வீட்டுக்கு லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர். ஹாய் திரு. ஓகே, படிக்கலாம். ஹாய் திரு, எப்படி இருக்கீங்க? நீங்க சூப்பரா இருப்பீங்க. ஏன்னா உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கணும் திரு. டெய்லி கடவுள்கிட்ட உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்குவேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமேவும். திரு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரும்பவும் தேங்க்ஸா? எனி டைம் தேங்க்ஸ் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் திரு, உனக்குன்னு சொல்லலாம்ல? சொல்லலாம். ஓகே, உனக்கு அனுப்பின gift பிடிச்சிருக்கா? அது நான் ரொம்ப தேடி உனக்காகவே வாங்கினது. திரு, அதுதான் நீ. பக்கத்துல இருக்கிறது நான். 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கோம்ல? ஆமா ஆமா, ரொம்ப. திரு, பாத்தியா? நான் உன்னோட பின்னாடி உன் நனல்ல இருக்கேன். எப்பவுமே திரு, உன் கைய பிடிச்சிட்டு உன் நனல்ல உன்னோட பாதுகாப்புல இருக்கணும்னு ஆசை. ஓ, பாரா. இதே மாதிரி நான் எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஓகே. அப்புறம் இந்த gift உனக்கு பிடிச்சிருக்கா? gift பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதானா? அப்புறம் திரு, நீ என்னோட காலேஜுக்கு என்ன தேடி வந்ததா எங்க மேம் சொன்னாங்க. கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது திரு. நீ எனக்காக என்ன தேடி வந்திருக்கேன்னு நினைக்கும் போது இதே மாதிரி அடுத்து என்ன தேடி வருவியா? எப்பவும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஓ, அப்படியா? அப்புறம் திரும்பவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு. உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா நான் சொல்ல வேண்டியல, நீயே பத்திரமா வச்சிருப்ப. இல்லனா நான் வழக்கம் போல சொல்றதான். எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு நீயா இரு. ஆனா நான் அப்பப்போ இந்த மாதிரி லெட்டர் எழுதிக்கிட்டு தான் இருப்பேன். நீ தூக்கி குப்பையில போடு. நான் பிடிக்கலன்னு நினைச்சுக்கிறேன். என்னைக்காவது நீ என்ன தேடி வந்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறேன். பாய் திரு. தேங்க்யூ சோ மச். இப்படிக்கு உனக்காக வாசம் செய்பவள். என்னால நம்பவே முடியல. நீ நீ எனக்கு திரும்பவும் லெட்டர், அதுவும் இந்த அழகான கிஃப்டோட. எப்படி பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் பத்திரமா வச்சிரு, இல்லாட்டி குப்பையில போட்டுறா. எனக்காக வாசம் செய்பவளே, எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கேன். என்னைக்கு உன்னை பாக்குறேனோ அன்னைக்கு எல்லாத்தையும் உன்கிட்ட காமிப்பேன். நீ எப்படி இருப்ப? எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி தான் இருப்பியா? எப்படி என்னோட பின்னாடி ஏன் நிழல்லையே இருப்ப? ஓகே ஓகே. காற்றைப் போலே கனவில் என்னை தழுவியதென்ன? பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன? மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே. நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா? உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா? வண்ண நிலவே வருவது நீதான். சரத்து,
வள்ளி அக்கா ஏதோ வேலை பாக்குறாங்க. ஓகே ஓகே, கடைய காலி பண்ணிட வேண்டிதான். ஆளாளுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா 100 கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும். ஏய் திரு, டக்குன்னு கடைய காலி பண்றா. ரூம்குள்ள எல்லாரும் வரங்குள்ள. ஹாய்மா, உன்னை பத்திரமா உள்ள வச்சிருக்கேன். யாரும் உன்னை பார்க்க வேண்டாம், ஓகேவா? நான் அப்படியே ஆபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் வந்து உன்னை பாக்குறேன், ஓகேவா? பாய். காயத்ரி, என்ன யோசிக்கிற? வந்தவங்க சொன்னதெல்லாம் கேட்டியா? உனக்கு எல்லாம் ஓகேவா? ஓகே செல்வம். சரி ஓகே, திரும்ப திரும்ப நல்லா யோசித்துக்கோ. இங்க பாரு, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனா அடுத்து எதுவுமே பண்ண முடியாது. நான் உன்கிட்ட நேத்தே சொன்னதான், என்னால மட்டும் இல்ல அந்த ஆண்டவனாலே உன்னை காப்பாத்த முடியாது. கொடுத்த ப்ராஜெக்ட் நீ முடிச்சுட்டு தான் போக முடியும். ஓகே தானே? ஓகே தான். செல்வம், அமௌண்ட். நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. அடுத்த 3 மணி நேரத்துல அவங்க அமௌண்ட் ரிசீவ் ஆயிடும். ஓகே செல்வம். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போயிடு. இத மறந்துரு. அடுத்து நாங்க எப்போ கூப்பிடுறோமோ நீ வந்தா போதும். ஆனா எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். உங்க அப்பாவை பார்க்கணும்னா அதுக்கு முன்னே ஊருக்கு போயிட்டு வந்துரு. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் நீ எங்கேயுமே போக கூடாது, ஓகேவா? ஓகே செல்வம். சைன் பண்ணு. அக்ரிமெண்ட வேணா படிச்சு பாத்துக்கோ. படிச்சிட்டேன். அதானே, படிக்காம நீ சைன் பண்ணுவியா? சரி சரி, லேட் ஆகுது. சைன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. செல்வம், கண்டிப்பா அமௌண்ட் அங்க. ஐய, 3 மணி நேரத்துல அங்க அமௌண்ட் போயிடுமா? வேணா அந்த அக்ரிமெண்ட சைன் பண்ணி கொடு. உனக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறேன். இல்ல இல்ல, இருக்கட்டும், சைன் பண்ணிடுறேன். பண்ணு பண்ணு. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதான், நீ கரெக்டா இருக்கிற வரைக்கும் நாங்களும் பர்ஃபெக்ட்டா இருப்போம். நீ ஏதாவது ப்ராடத்தனம் பண்ணா அப்புறம் அவ்வளவுதாமா. ஓகே செல்வம், நான் சைன் பண்ணிட்டு கிளம்புறேன். டேய், சைன் பண்ணிட்டா. என்ன ஏதுன்னு சொன்னபடி கரெக்டா செஞ்சுடு. அமௌண்ட சென்ட் பண்ணு, ஓகேவா? ஓகேடா, டன். நான் பாத்துக்கிறேன். இனி நான் சொல்ல முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா போதும். ஓகேடா. அப்பா, இனி உங்க ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுப்பா. நீங்க எப்பவும் போல பழையபடி வந்துருவீங்க. காயு, அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தை கொடு. கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஓகே சார்.